அமித்ஷாவை சந்தித்து விட்டு வரும்போது முகத்தை மறைத்ததால் முகமூடியார் பழனிசாமி என டிடிவி தினகரன் விமர்சித்த நிலையில் அதிமுகவில் முகமூடி அணிந்து நுழைந்தவர் டிடிவி தினகரன் என எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். அதற்கு பதிலளித்துள்ள டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி பேசுவது எல்லாமே பொய்தான் என விமர்சித்துள்ளார். என்ன காரணம்? இப்படி ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசியலில் எந்த ஒரு கட்சி தலைவராவது டெல்லியில் சென்று அல்லது வேறு எங்கோ கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து விட்டு வரும் பொழுது இப்படி முகத்தை மூடிக்கொண்டு ஓடி வருவதை பார்த்துருக்கீங்களா? யார் இப்படி முகத்தை மூடிட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு நேற்று ஊடகங்கள் மூலம் தான் தெரிஞ்சு பக்கத்தில் உட்கார்ந்தது அவருடைய அன்பு மகன். 2 பேரும் மூஞ்ச மூடிட்டு வர்றாங்கன்ட்டு. இதுக்கு பழனிசாமி தான் பதில் சொல்லணும். ஆனால் சில ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் சொன்னாங்க, அது நாங்கள் இல்லை வேற யாரோன்னு. ஹோம் மினிஸ்டர் வீட்டிலேருந்து யாரும் மூஞ்ச மூடிட்டு வெளில போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே வந்து அவர்களை சந்திப்பது யார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அது அங்கே இருக்கிற ஊடகத்தை சேர்ந்தவர்கள் தெரியும். அவர் எனக்கு சொல்லப்பட்டது முன்னாடி கூட வந்த சகாக்களை எல்லாம் வேறு கார்களில் அனுப்பிட்டு இவர் மெதுவாக வெளில வந்திருக்காரு. என்ன காரணம் என்பதை பழனிசாமி சொன்னால்தான் தெரியும். ஆனால் அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல புலவர்கள்லாம், மன்னர்களை ஏதாவது ஒரு சாதனை செய்தால் அவர்களை இன்று முதல் மன்னரை நாங்கள் இப்படி அழைக்கிறோம்னு சொன்ன மாதிரி அண்ணன் பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி தான் அழைக்கணும். என்டிஏ எடுக்கின்ற அந்த கூட்டணியில் தான் திரு டிடி அவர்கள் இடம்பெற்றிருக்காரு. அந்த கூட்டணியில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் சம்மதிப்போம் என்ற ஒரு கருத்தை உங்கள் டிவியிலையும் பத்திரிகையிலும் செய்தி வெளியிட்டார். ஆனால் அண்மையில் என்ன நினைத்தாரோ தெரியல, என் மீது சில குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காரு. நேற்றைய தினம் முகமூடி அணிஞ்சிக்கிட்டு போனாருங்கிறார். இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முகமூடி முடிச்சுட்டுலாம் போகல, அவர் தான் முகமூடி அணிஞ்சு அண்ணா திமுக முடிஞ்சார். அம்மா அவர்கள் இருக்கின்றவரை அவர் சென்னை பக்கமே வரல. அவர் என்னை பற்றி பேசுகிறார். இது தேவையில்லை. அவர் எந்த உள்நோக்கத்தோடு பேசுகிறா எனக்கு புரியல. பாவங்க அண்ணன் பழனிசாமியை விட்டுருங்க, முகமே ரொம்ப வாடி போயிருக்காரு. அவர் டெல்லியில் முகம் தொடங்கிறப்ப நீங்கள் தவறாக சொல்லி நம்மளாம் தப்பாக சொல்லிட்டோங்கிறாரு. எல்லாத்துலேயும் போய் தான் அவர் கேட்டா. 2011 அம்மா வந்து டிசம்பர் 19 என்னை உள்பட எல்லாரையும் கட்சி விட்டு எடுத்தது உலகத்துக்கே அறிஞ்ச செய்தி. 2017 பிப்ரவரி 14 மீண்டும் இவர்களால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அமைதியான முறையில் எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களும் டிசம்பர் 29 அன்றைக்கு சின்னம்மா அவர்களை பொதுச்செயலாளர் ஆக்கினாங்க, பழனிசாமி உள்பட. அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க முடியாமல் பெங்களூருக்கு செல்கின்ற நேரத்தில் அவர்கள் சார்பாக கட்சியிலே நான் மீண்டும் வேண்டும் என்று இவர்கள் எல்லாம் வைத்த வேண்டுகோளை ஏற்று என்னை கட்சியில் சேர்த்தாங்க. அண்ணன் பழனிசாமி உட்பட அவர் கூட இருக்கிற நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து தான் துணை பொதுச்செயலாளராக என்னை நிர்வகிக்கணும் அப்படின்னு அவங்க வைத்த வேண்டுகோளில் படித்தான் சின்னம்மா அவர்கள் என்னை துணை பொதுச்செயலாளராக நியமித்து விட்டு சென்றாங்க. அங்கே உள்ள முக்கியமான அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் போட்டியிடுவது தான் சரி, சின்னம்மா சொன்னது சரி, இந்த நேரத்தில் ஒரு ஒற்றுமை நிலைனா நீங்கள் தான் போட்டியிடணும்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து தான் அந்த தேர்தலில் நான் போட்டியிட்டேன். அந்த தேர்தலில் நான் போட்டியிட்டதுனால இவர்களுக்கு பழனிசாமிக்கு என்ன பயம் வந்துட்டா, நான் சட்டமன்றத்துக்கு வந்து எங்கள் முதலமைச்சர் பதவியை குறிவைக்கணும் என்கிற பயம். அதான் அது அவருக்கு சுயநலத்தால் வந்த பயம். எனக்கு அது மாதிரி எண்ணமே கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.